வாக்குறுத்தம் என்ன இருக்கீங்களா? இருக்கிறவங்களா ஒரு அளவில் சொல்லுங்க. எல்லாரும் தைரியம் தேவைங்களா? கர்த்தர் 115ஆம் சங்கீதத்திலிருந்து நமக்கு 13ஆவது வருஷத்தை கொடுத்தா, கர்த்தருக்கு பயப்படுற பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிப்பார் என்று நமக்கு ஆண்டவர் வாக்குறுத்தம் கொடுத்து, கர்த்தருக்கு பயப்படுற குறித்து நம்மை ஆண்டவர் நடத்தினார். அதில் அந்த அனுப்பப்பட்டவன் அழைக்கப்பட்டவன் அனுப்பப்பட்டவன் ஆய்வு பண்ணப்பட்டவன் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பார்த்தோம். முதல் வாரத்திலே தொடர்ந்து நான் 128ஆம் சங்கீதம் 4ஆம் வருஷத்திலே ஆண்டு நம்மளோடு பேசினார். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசிரியப்படுவான் என்று கர்த்தர் நம்மளோடு பேசினார். திருவிருந்து ஆராதனையிலும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தந்து அது மூலியமாக நம்மளோட கூட கர்த்தர் பேசினார். அது கர்த்தருக்கு பயப்படுறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவர் கர்த்தரே அவர்களுக்கு துணை, கர்த்தரே அவர்களுக்கு துணையா இருக்கிறார் சொல்லி கர்த்தர் ஒரு மனிதனோட பயப்படுறவர்களுக்கு கர்த்தரே துணையா இருக்கிறார்னு சொல்லி யாரெல்லாம் கர்த்தர் துணையா இருக்கிறார் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்கு தேர்ட் வீக்ல கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து அந்த நான் விட்ட 3வது பாட்டு ஆசா துணையை கர்த்தர் அலுவலகமாக பேச வைத்தார். கடந்த வாரம் நாம் பார்த்தது ஆண்டவருக்கு கர்த்தருக்கு 147ஆம் சங்கீதத்தில் நாங்கள் பார்த்த அந்த வசனம், கர்த்தருக்கு பயப்படுறது கிருபை, தமக்கு பயந்து நம்முடைய கிருபைக்கு காத்திருக்க மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கான்னு கிருபை குறித்து உங்களோட பேசினேன். அந்த பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் அவருடைய ஆண்டவர் கண்ணிலே கிருபை கிடைத்தது, கிருபை பெற்றார்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மரியாதைக்கும் கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கர்த்தர் கிருபை தந்தார் என்று அந்த கிருபை நமக்குள்ளே மாம்சமாகி அது இயேசுவாக வெளிப்பட்டு கிருபையாக நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கிருபையாக வருங்காலே நம் ஐஸ்வர்யம் ஆகும்படி கிருபையானது நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறது, கிருபையானது நம்மளை நம்ம கூட இருக்கிறது சொல்லி கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அந்த கிருபை நம்மளை விடுதலையாகிச்சு என்று பார்த்தோம். கிருபை நம்ம ஆசீர்வாதமாக இருப்பா என்று டிக்ளேர் பண்ணிச்சேன்னு சொன்னோம். டெலிவர் டிக்ளேர் என்று சொன்னேன். அப்புறம் கிருபை விசுவாச நேராக நம்ம நடத்தோம், டைரக்ட் என்று சொன்னேன். இன்று கர்த்தர் அந்த கிருபை உடைய வார்த்தைப்படியே இந்த நாளிலே கூட கர்த்தர் கிருபை எப்பொழுது வேண்டும் என்றால் குழந்தைகள் சொல்ல பாருங்க, நான் நிற்பதும் நான் நிர்மலமாக இருக்கிறதும் கிருபை எப்பவுமே நம்மளோட இருக்கும். கிருபை இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா அநேகருக்கு எல்லாமே இருக்கும். என்ன இருக்குன்னா பணம் இருக்கும், நல்ல வேலை இருக்கும், வீடு இருக்கும், வசதி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா கிருபை மொத்தம் இருக்காது. அந்த கிருபை என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு காரியத்துல ஒரு ஊழியத்துல இல்ல ஒரு காரியம் எடுத்து நடத்துகிற அந்த இடத்துல கிருபை இல்லாததால எல்லாமே என்ன ஆகும், ஃபெயில். உங்களுக்கு தெரிஞ்சிடும், கிருபை பெற்றவன் ஆண்டு பயன்படுத்த தெரியும். கிருபை பெற்றவன் கிருபை மேல் கிருபை பெற்று வளர்ந்து கொண்டே போவோம். என்ன வேணும்னா கிருபை வேணும். அந்த கிருபை குறித்து கர்த்தர் நீங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் தெரியல. மாஸ்டர் சாம்சன் சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, உங்களை யாராவது பார்த்துட்டு நீ எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொன்னோம்னா, வாட் ஐ ஆம் பை தி கிரேஸ் ஆஃப் காட். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம இருக்கிறது எப்படி இருக்கிறோம்? யாராவது பார்த்தா எப்படி இருக்கு, எல்லாம் எங்க அப்பா தயவுல இருக்குப்பா அப்படி சொல்லாதீங்க. சிலர் மாமனார் தயவுல இருக்குன்றாங்க, கணவன் தயவுல, கணவனும் கிடையாது, மனைவி கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. யாருக்கு தயவுதான்? யாருக்கு இருக்குதான்? அப்பா கோச்சிக்காதீங்க, கணவன் கோச்சிக்காதீங்க, மனைவி கோச்சிக்காதீங்க. கோச்சிக்கலாம் பரவாயில்ல, சொல்ல வேண்டியதான் சொல்றேன். கிருபை மே கிருபை. அந்த கிருபை நம்ம வாயிலிருந்து வரணும். கிருபை வரணும். யார் யாருக்கிட்ட எப்படிங்க கர்த்தருடைய கிருபைங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையா வச்சிருக்காரு, கிருபையா நடத்துறார், கிருபையா போஷிக்கிறார், கிருபையா கூட இருக்கார், கிருபையா ஆசீர்வதிக்கிறார். கிருபையை நம்ம உடவே கூடாது. ரட்சிப்பு வந்ததே கிருபை. நம்மளை இன்னும் வளர்றோட ஆசிரியக்க போகிறதும் கிருபை. நம்மளை விசுவாசத்தை தந்து நடத்தும் போது கிருபை.
கிருபை எப்பவுமே நமக்கு இருக்கணும். அப்போ சங்கீதம் 118 3வது வசனத்தை திருவக்குள்ளாக வைத்து கிருபையை சொல்லி சின்ன குட்டி செய்தி சொல்லி நான் அனுப்புகிறேன். பாருங்க, நான் வாசிக்கிறேன். பக்கம் 743 118 சங்கீதம் 4வது வசனம். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் சொல்லுவாராக. ஜெபிப்போம். ஆத்மக்கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உங்கள் குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை ஆவியானவரே இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து தொட்டு பிட்டு ஆசீர்வதி என்னோடு பேசும். அது என்னை மதித்து நீ வெளியிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லா பேர் எடுத்துட்டீங்களா? 118 சங்கீதம் 4வது வசனத்தை பைபிள் அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் எப்படி காட்டுங்க? எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? எல்லாரும் பைபிள் சுமந்தோம்னா இது நம்ம சுமந்தோம். நீங்க பாருங்க, என்ன சுமந்து பாருங்க, வெக்கப்படாம சுமந்து போவேன். கண்டக்டர் சில கடல் பிடிச்ச பஸ் கண்டக்டர்லாம் இருக்காங்க, இப்படி பார்த்தாங்க, எப்படி பார்த்துருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பைபிள் இருக்கும், பைபிள் பெருசு, இன்னும் குட்டியாக அந்த சைஸ் பைபிள் இருக்கும், அதுக்கு மேலே டைரி இருக்கும், அதுக்கு மேலே ஏசிய பாட்டு புக் இருக்கும், பெரிய பாட்டு புக் இருக்கும், அதுக்கு மேலே கோரஸ் புக். 4 புக்கையும் வச்சுருக்கேன் கையில் வச்சு தான் பண்ணுவேன். சரிதான், பேக்கில் போட்டுருவேன். எதுக்கு? நான் எதுக்கு பேக்கில் போட்டேன்? நான் பஸ்ஸில் போகிறேன், ஏதோ வண்டியில் போனேன்னா பேக்கில் போட்டு மாட்டிக்கலாம். பஸ்ஸில் போகிறேன், நான் எதுக்கு கையில் எடுத்துக்கணும். அப்படியாக இருந்தாரு சுமந்தம். இன்னைக்கு இந்த வேதம் எங்களை சுமந்தது எல்லாமே. இப்போ சபைக்கு வரும்போது எங்க வருங்க? பைபிள் எடுத்துட்டு பாருங்க, பைபிள் வசனத்தை பாருங்க, கணக்கு எடுத்து வசனத்தை. நான் எனக்கு வசனம் தான் எனக்கு பேச தெரியும், எனக்கு கதை பேச தெரியாது. அதனால வசனத்தை நம்ம பார்ப்போம். பாருங்க, அவர் கிருபை வாசிப்போம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுவதற்கு சொல்லுவாங்க. யார் வயல என்ன வரல? கிருபை வரலன்னு அர்த்தம் சொல்லுங்க. நீங்க பக்கத்துல கேளுங்க, சொல்லுங்க. கர்த்தருக்கு கர்த்தர் பயன்படுறாங்க. அமெரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரில் ஆளை பார்த்த உடனே மார்னிங் வந்தா தெரியுமோ தெரியலையோ பையனோ பொண்ணும் அவங்களுடைய கல்ச்சர் பார்த்த உடனே அவரையும் டுடே அப்படிம்பாங்க, அவரையும் டுடே அப்படிம்பாங்க. உடனே எதிரில் இருக்க ஃபைன் ஆவட்டியோ அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க கல்ச்சர் பார்த்தோன்னே ஹாய் அவரையூ, ஹாய் அவரையூ, அவ்வளோதான். பார்த்தோன்னே தெரிஞ்சு ஹாய் அவரையூ, ஹாய் அவரையூ டூயிங், அவரையூ டூயிங், இந்த 2 தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் அந்த கஷ்டம் பார்க்க விட பார்க்க சொல்லுங்க. இந்த பூஜை இல்ல ஹாய் தான் சொல்லணும். எப்படி இருக்கிறது கேட்கணும். இப்படி இருக்க காரணம் யாருதான்? தலைவர். இப்படி இருக்க காரணம் யாருதான்? இந்த பூஜை வேலை பார்த்து எப்படி கேட்கலாம். நான் அப்படி இல்லை, நம்ம எப்படி வச்சு நம்ம வச்சிருக்க யாருதான்? கர்த்தர் வச்சிருக்க. யோனா பாருங்க, சொல்ற பாருங்க, தமக்கு வருகிற கிருவை அவர் போக்கினார். நானும் அவருடைய மிகுந்த கிருவையை பற்றி கொண்டேன். ஒரே பிரச்சனை இல்ல, அவன் கடல் கொந்தளிக்குது, கப்பல் ஆடுது, அவன் ஓடுறான், நீ ஜெபம் பண்றா, நீ வேண்டிக்கிறான். ஒருத்தருக்கும் பதில் வரல, ஒன்னும் அடங்க மாதிரி இல்லை. சரி, அவங்க தேர்ந்து அவனுடைய கையால ஆனது எல்லாமே எடுத்து போறான். இந்த கப்பலை வெயிட் கம்மி பண்ணாது, கொஞ்சம் அசையாது அப்படின்னா எடுத்து வெயிட் கம்மியாக கேட்டு அவன் வெளியே வெயிட் ஏறுது. சரிங்களா, வெயிட் கம்மி மது கம்மி பண்ணிட்டோம்னா லைஃப் ஸ்மூத்தா போகவே போகாதுங்க. சொல்லுவேன், இதை தூக்கி போட்டுலாமா, இதை கைட்டு விட்டுலாமா, இதெல்லாம் இல்லை அப்படியே பண்ணாம என்ன ஆகிடும், இதை செட்டில் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக போகலாமே, நிம்மதியாக போகவே முடியாது. அப்போ அவன் எல்லாம் எடுத்து போட்டா எல்லாமே எடுத்து போட்டோம், எல்லாமே எடுத்து போட்டோம். அப்படி என்ன ஆகல, இருக்கிறது அதிகமா தான். அப்படியே ஒருத்த மூச்சு எல்லாம் பார்க்கலாம், எல்லாமே அசுத்தாயிட்டாங்க. பார்ப்போம், ஒன்று பண்ணிடலாம், சீட்டு போட்டுடலாம், என்ன பண்ணிடலாம், சீட்டா போடலாம். போட்டா கறந்து பாருங்க, பார்த்தா யோனா எங்க தேர்ந்த
இந்த பேர் இல்லாத ஏய் நாய் நாய் அவன் அழகான் சரினா கப்பல் அடியில கீழே போயிட்டு ஐயஸ்மா அப்படியே பாருங்க அப்படிச்சு நிம்மதியா தூங்குறாரு. என்ன நடக்குது தெரியுதா? சில வீட்டுல தேவை இருக்கும், பிரச்சனை இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும், நெருக்கம் இருக்கும். ஆயிரம் போற ஆயிரம் வருது. அவருக்கு எது தெரியல, எதுக்கு இருக்கும் கவலையே அவரான கொடுக்கிற தெய்வம் என்ன பண்ணும், அதுக்கு ஒரு எபிஷன் கொடுக்கும். அதனால கொடுக்கும்போது வாங்கிக்கலாம், கொடுக்க மாட்டாரு. கிருபை வேணுமே. இப்போ யோனா சொன்னா என்ன ஏன் பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனையே தான், பிரச்சனையே என்ன தூக்கி போடுங்க எல்லாம் சரியாயிடும். அவனே பயப்பட எவனா சொல்லுவான், நீங்க சொல்லுவீங்களா என்னதான் பிரச்சனை, இந்த என்ன வேலை தூக்கிடுங்க சரியான சொல்லுவீங்களா? அவனை தூக்குங்க முதல்ல எல்லாம் சரியான சொல்லி நம்மள விட்டு கொடுக்க மாட்டோம். அவனை தூக்குங்க சரியாயிடும். அவனை அனுப்புங்க, அவனை காலி பண்ண சொல்லுங்க. இன்னும் நீங்க பண்ணல நான் காலி பண்ணிட்டான் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அவசரம் பிரச்சனைக்கு ஆளே நான் தான் தீப்போடு. ஏன்னா கிருபை 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 நம்ம பற்றிக்கோ எல்லாம் சொல்றது. நம்ம ஒவ்வொருவரும் என்ன சொல்லணும்னா, கர்த்தருக்கு பயப்படுவர்கள் என்ன சொல்லுவாங்களா, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தர் பயப்படுவார். கிருபை என்றும் அவர் கிருபை என்றும் கர்த்தர் பயப்படுவார் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க வாயில சொல்லணும். நீ சொல்லி பார்க்க. இந்த 6 மாதம் முடித்து போகும். இந்த கடைசி கர்த்தருடைய நாள்ல அவருடைய கிருபையை சிந்திக்கிற ஆலயத்துல நீங்க ஒரு முடிவு எடுங்க. உங்க வாயில என்ன வரணும்? கர்த்தருடைய கிருபை. எப்படி நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா வீட்டில் கேட்ட உடனே சொல்லுங்க கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. வெளியே வந்தது போறது கிருபை, வீட்டுக்கு சுகமா வருது கிருபை, கிருபை கிருபை கிருபை. அதான் பார்த்துக்க எப்படியாக பார்த்தாரு. கிருபை தாங்கினதே தேவ கிருபை தாங்கினதே கண்ணீர் மாலையில் செல்கையில் தேவ கிருபை தாங்கினதே கண்ணீர் மாலையில் செல்கையில் தேவ கிருபை தாங்கினதே. கிருபை கிருபை கிருபை. பக்கத்துல சொல்லுங்க கிருபை சொல்லுங்க. தமிழ் தெரியாதா தெரியுங்களா? எல்லாம் தமிழ் தெரியல. ஏன்னா இங்கிலீஷ்ல தமிழ் தெரியாது. கிரேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. கதை சொல்லுங்க. அப்போ இந்த நாள்ல கூட மத்தியில இந்த கிருபை நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா 2-3 குறிப்பை சுருக்கமாக சொல்லிட்டு போறவங்க நேரம் வச்சு. முதலாவதாக 119 சங்கீதத்தை என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. அதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்ல பாருங்க, அவருடைய கிருபை குறித்து சங்கீதக்காரன் அப்படியாக சொல்லுவாரு. 119:76 வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்களா? 119:76. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. உம்முடைய கிருபை என்னை தேற்றுவதாக. இந்த 6 மாதம் நான் சொல்ற பாயிண்ட் கேளுங்க. 6 மாதம் ஜனவரி ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தீங்க? நல்லா உச்சியில பறந்த மாதிரி இருக்கும்ல. வருஷத்துல புது ட்ரெஸ் தான். இந்த புது வருஷத்துல சும்மா கத்திரம் ஆசீர்வதிச்சிட்டாரு. நம்ம அப்படியே எல்லாமே இந்த வருஷம் செம்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு 6 மாசம் முடிக்கிறீங்க, வருஷத்துல பாதி முடிக்கிறீங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? பாதியிலே கழிச்சு, நஷ்டமாயிடுச்சு. ஏதோ செய்து வச்ச நன்மை மாத்திரம் வாங்கிச்சு போயிடுச்சு. ஏதாவது ஒரு ஒருத்தனம் உள்ள இருக்கணும். அதை எதை வச்சுதான் கேட்கணும் சொல்ல மாட்டீங்க. சங்கீதத்தில் சொல்ற பாருங்க, நீ உங்க அடியனுக்கு கொடுத்த உங்களுடைய வாக்கின்படி உங்களுடைய கிருபையை தேற்றுவதாக.
இன்னொரு நீ எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்து, நீ எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்து. நான் அதுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையே, நம்முடைய பெந்தகோஸ்துடைய வாழ்க்கையே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்ம வாழ்வோம். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய உயிர் பெற்றது, இந்த வார்த்தை தான் நம்ம ரட்சித்தது, இந்த வார்த்தை தான் நம்ம நியாயம் கேட்க போகுது. இப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் ஒவ்வொருக்கும் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதான் நமக்கு பாருங்க, ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னா நம்முடைய தீம்ஸ் என்ன கேட்பாங்க, நம்மளுடைய திறப்புகளோட வார்த்தை என்னன்னு கேட்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்ன ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் நான் இன்னைக்கு சொல்லுவேன், நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் என்னை இந்த வசனத்தின் மூலமாக என்னை சந்தித்தார், இந்த ரட்சிப்புக்கு நான் இருக்கும்போது இந்த வார்த்தை கர்த்தர் தந்தார், என் வாழ்க்கை நிறைவேறுச்சு. வார்த்தை இப்போ அந்த வார்த்தை என்ன நினைச்சா அவரை சொல்றாங்க, உன்னுடைய வார்த்தை நீ கொடுத்த இந்த அடியனுடைய வார்த்தை என்ன நினைச்சா, வார்த்தையின்படியே ஒரு கிருபையினை தேற்றி வந்தாங்க. கர்த்தரே இப்போ என் நிலைமை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்னும் எல்லாமே நான் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. என்ன வாக்கு கொடுத்தாரு சொல்ல மாட்டீங்க. சங்கீதக்காரன் என்ன வாக்கு கொடுத்தாரு, நீ இஸ்ரவேலிலே ராஜாவா இருப்பாய், உன்னை எல்லா மத்தியிலும் குடும்பத்துல அவனை எல்லா சகோதர மத்தியிலும் அவனை ஒரு பொருட்டாவே என்ன ரொம்ப உங்களுக்கு உங்க சொந்தக்காரங்க உங்க கூட போறவங்களே உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது கர்த்தருடைய தாசன் உங்க வீட்டுக்கு வராரு, வந்து உங்களுக்கு கனம் பண்ண போறாரு அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்க எல்லாம் அப்பா அம்மா மெயினான எல்லா பிள்ளைங்களையும் அது அடங்குதோ அடங்கலையோ, அது கீழ்ப்படுதோ, அது ரட்சிக்கப்படுதோ நம்ம என்ன சொல்லணும், அப்பா ஆசீர்வதிக்கிறார், அசுத்தவான வீட்டுக்கு எல்லாம் வந்துருங்க, வந்து என்ன பண்ணுங்க ஆசீர்வாதத்தை பெற்று ஏதோ வராது, அதுவும் நம்மளோட சாப்பிடணும்னு சொல்றாரு, அவர் வெறுக்கையெல்லாம் வரமாட்டாரு. அதனால பெரிய திருத்தேசம் வீட்டுக்கு வராதுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுவோம். இந்த ஜெசிகா பாருங்க, தாவீது கூப்பிட்ட எல்லாரையும் கூப்பிட்டாங்க. தாவீது வந்து இருக்கிறத தாவீது அவர் பாருங்க, அவரு வேலைக்காரர். தாவீது யாருதான் அவங்க நம்ம ஆடு மேய்க்கிறதுக்கும் மாடு மேய்க்கிறதுக்கும் காலெல்லாம் போகிறதுக்கும் அதுக்கு தண்ணி காட்டுறதுக்கும் அதை பொழுக்குள்ள ஆக்கிறதுக்கும் அது மூலியமா ஒரு வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்துக்கும், அதுக்கு தான் அது லாக்கி. அப்படியே சுத்தம் எப்படி இருக்கும், உங்களை சுத்தமா ஒருத்தர் மறந்துட்டாங்க. அங்க வீட்டில் சும்மா ஃபங்க்ஷனா நடக்குது. கெட்ட குமாரன் நினைச்சுக்காதீங்க, கெட்ட குமாரன் வரும்போது அண்ணன் பார்த்தாங்கன்னா எனக்கு ஒரு ஆடு அடிக்கிறேன், அது கான்பிடன்ஸ் வேற. இது பாருங்க, சொந்த தகப்பன் சொந்த சகோதரர்கள் யாருமே நம்ம இன்வைட்டே பண்ணல. ஆனா ஆண்டவர் இருக்கிறவங்களை இன்வைட் பண்ணல, இல்லாத இன்வைட் பண்ணல. இல்லாதது இருக்கிறவங்கள அழைக்கிறது நம்முடைய ஆண்டவர். அவர் பார்த்தாரு, நீ எல்லாம் முகத்தை பார்க்குற, நான் உன்னை பார்த்து வச்சிருக்கிறேன், அவனை என்ன பண்ணேன் அபிஷேகம் பண்ண ராஜாமா. கர்த்தர் அவன் முன்னாடி அபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மறந்துட்டாங்க, எல்லாருமே அவனை மறந்துட்டாங்க. அண்ணன் சொல்றான், இருந்த கொஞ்ச ஆடை யார் பக்கம் விட்டு வந்த, இருந்த கொஞ்ச ஆடை நீ யார் பக்கம் விட்டு வந்தீங்க, உன்னுடைய இதயத்தை துணிகிறது நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி அவனை ஏசுறான். அப்படின்னா சொன்னான், உன்னை ஆண்டவரே எங்க மத்தியில் உன்னை அபிஷேகம் பண்ணார, நீ வந்தது நல்லது. ஆனா தாவீது சொல்றாரு, நான் வந்தது ஒரு உதாரணம் இல்லையா, அந்த வெளிப்பாடு யாரும் இல்லை அப்படின்னு பாருங்க. ஆனா வார்த்தை பெற்றவனுக்கு, அபிஷேகத்தை பெற்றவனுக்கு, கர்த்தரை அழைத்தவனுக்கு, கர்த்தர் தம்மோடு இருந்தவனுக்கு தெரியும், கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நான் சொல்ல பாருங்க, மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் வார்த்தை சொல்லி இருக்குது, இங்க நிக்கிறது இல்ல, தொடர்ந்து நான் போவேன். ஆமென். ஜெயம் எடுப்பேன், என்னுடைய பேர் பிரஸ்தாபமா என்னை ஆசீர்வாதமா தான் வைப்பார். ஏன்னா அவருடைய கிருபை, அவர் எனக்கு கொடுத்த வாக்கின்படியே நடக்கும், எனக்கு கொடுத்த வாக்கின்படியே நடக்கும். அவர் உண்மை உள்ளவர். அந்த கிருபை என்னை என்ன பண்ணாது, என்னை விட்டு விலக பாருங்க. அவன் அதை அறிந்திருந்தான். தாவீது சொல்றாரு, அவனை தேற்றினான், அவனை தேற்று எல்லா நேரத்திலையும் கர்த்தருடைய கிருபை தேற்றும்படி சொல்லி. அப்போ கிருபை என்ன பண்ணும், என்ன சம்பவத்துல உங்க சோதனை நீங்க என்ன பண்ணும், கிருபை என்னோடு என்னை தேற்றும். தாவீதை தேற்றின அந்த கிருபை உங்களை தேற்றும். அதான் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, பாரு நீ போட்டுற உடைய காட்டிலும் நீ உன்னுடைய ஜீவன் முக்கியம், உன் ஆத்மா முக்கியம் சொல்லிட்டாரு.
அதனால ஆண்டவர் உங்களோட என்னோடு இருக்கிறாருன்னா இந்த உலகத்துல எதையும் நம்ம கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த கிருபை, இந்த ரட்சிப்பு, அபிஷேகம் நம்மளோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கும். அதனால அது போச்சு, இது போச்சு, இது கரைகள், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கிருபை கொண்டு தேற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கிருபை கொண்டு தேற்றுக்கொள்ளுங்க. அப்படி பக்த பாரல் கிருபையா நிலைக்கிறோ, உங்க கிருபையா நிலைக்கிறோ, கிருபையா நிலைக்கிறோ, தேவ கிருபையா நிலைக்கிறோ, கிருபை 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 பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, கிருபை 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 கிருபை. நிறைய பாடல்களில் நீங்க அதுதான் ஆராதனைகள்லாம் சீக்கிரமா வாரேன்னு சொன்னா பாடும்போது பாட்டை கற்றுக்கிட்டு நீங்க போய் என்ன பாட்டு, புது பாட்டா பழைய பாட்டா, வீட்டுல நிறைய உள்ள என்ன இருக்கணும்னா பாட்டு இருக்கணும், நிறைய கத்த கொடுத்த வார்த்தை இருக்கணும். அப்போ வாழ்க்கையில சோர்ந்து வரும்போது உள்ள இந்த ஆவியான பாருங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா சந்திரன்னு ஒருத்தர் காஃபி கொடுப்பாங்க. அவங்க கிட்ட நான் வெளியே போகும்போது டைம் ஆச்சு சந்திரன், எனக்கு காஃபி கொடு, நான் குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆஃபீஸ் பாய் தான், அந்த கம்பெனியில் ஒரு ஆஃபீஸ் பாய். ஸோ ரொம்ப டெலிவரி ஏதோ கலெக்ஷனுக்காக இப்படி போகிறதுக்காக உடனே எனக்கு காஃபி கொடுத்தான். நான் குடிச்சிட்டு நான் போயிட்டு அடுத்த நாள் உண்மையாகவே நான் வேலைக்கு வரல, லீவ் போட்டேன். அப்போது எம்டிக்கு அவனை பார்த்து கேட்டுக்காரு, எங்கள் பாலை காணமே சார். அவன் வந்தா சார் காஃபி குடிச்சிட்டு போயிட்டேன். நான் காஃபி குடிச்சிட்டு போடணும், அதாவது லீவ் போட்டு ஆஃபீஸ்க்கு காஃபி, இவரு காஃபி குடிக்கிறதுக்காக நான் லீவ் போட்டு ஒரு காஃபி குடிச்சு நான் வீட்டுக்கு போயிட்டேன். சார் வந்தா சார் காஃபி குடிச்சிட்டு போயிட்டான். எப்படி இருக்காங்க பாருங்க. நேற்று நடந்த சம்பவத்தை இன்னைக்கு நடந்ததா சொல்றான். நான் அடுத்த நாள் போனேன். நான் நேற்று ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நீ காஃபி குடிச்சிட்டு போயிட்டியா, சரி போ, என்ன வார்த்தை சொல்லிக்கலாமே, நீ போற அப்படின்னு சொல்லி எப்படி கேட்டு, சார் நான் வரல சார். அவன் கோவம், அவர் போய் சொல்ல பிடிக்கிறது, கோவம் வந்துச்சு. வாரு நீ வந்த, ஓகே வந்தேன்னு சொல்லிட்டு வரலன்னு என்ன பண்ணுது சார், நான் வரல சார். பக்கத்துல சொல்லுங்க வரல சார். அவனுக்கு எங்க எம்டி விஜயா பேங்க்ல வேலை பண்ணும்போது அவன் காஃபி கொடுப்பான். எனக்கு முன்னாடியே யாரும் தெரியும், சந்திரன். அப்போ யார் நம்புவாரு? சந்திரன் தான். அந்த சந்திரன் இல்லைங்க, மனுஷன் சந்திரன். அப்போ எனக்கு ஒன்றும் பேச தெரிஞ்சுட்டேன், இவன் ஏதோ தான் பண்ணிருக்கான் என்கிட்ட. நான் அவனுக்கு தப்பா எதுக்கு பண்ணதே கிடையாது, நல்ல. அப்போ நான் சொல்றேன், சார் நான் பொய் சொல்ல மாட்டேன் சார். எங்க மாமா மோகன் மாமா எனக்கு எப்படி வந்தாருன்னா பொய் சொல்லக்கூடாது. சின்ன வயசுலயே பொய் சொல்லக்கூடாது. பட்டாரம் அடிப்பாரு, திருவாரு, பொய் சொல்லக்கூடாது. யார் வீட்டுல போய் யார் வீட்டையும் கை ஏற்றக்கூடாது. கை இருக்கா? இதெல்லாம் இப்படிதான் வளர்ந்தோம். இப்படி வளர்க்க நீங்க வளர்க்க. ஏய் அங்கிள் தான்டா, சும்மா கேள்றாங்க அங்கிள். ஆமா, கை நீட்டக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள போனா ஒரு பொருளை திருடக்கூடாது, ஒரு பொருளை தொடக்கூடாது. அங்க போனியா அப்படியே தான் அபவுட் வந்துருக்கும். அது வச்சு கண்ணு எங்க போகக்கூடாது, வீடு மேலே பொருள் மேலே எடுக்கணும் கேட்கக்கூடாது சொல்லி வளர்த்தேன். போய் நான் சின்ன வயசுல இருந்து கத்துக்குள்ள எங்க சொல்ல பாருங்க, அடி உதவுற மாதிரி அடிச்சு வாங்கதான் மறக்க முடியுமா? இன்னைக்கு அடிக்கவே கூடாது. ஆமா, ஒரு பாஸ்டர் தான், பெரிய பாஸ்டர் வந்தார். பையன் வரும்போது அவரு
ஒழுங்கினமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவர் போய் மூவ் சர்ச்சு என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூம் போயிருக்கான். பட் விசாரிக்கல அவரு. ஏதோ நீ ஒரு பாசிட்டிவ் பையன் வந்து என்ன பண்ற பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு குச்சில அடிச்சிட்டாரு. அவன் பாருங்க இந்த தாத்தாக்கு ஒரு முடிவு வரணும். இவர் எப்ப பார்த்தாலும் பண்றாரு, எல்லாரையும் அடிக்கிறாரு. சர்ச்சைக்கு வரல, வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனா பாஸ்டர் மாத்த இருக்கிறாரு. என்னடா வந்துட்டா அழுது கஷ்டமா என்ன இருந்தாலும் அம்மா இப்போ ஏங்க உங்க பையன் அடிச்சா சும்மா இருக்கீங்களா? எதுக்கு அடிச்சல தனியாக சர்ச்சை கொடுத்து அவர் கூப்பிட்டு நீங்க என் பையன் மேல கை வைக்கிறது நிறுத்து. பையன் அடிக்கிறது அவன் என் பையன் வேதான் என்கிட்ட ஒரு பயந்துக்கிட்ட பாஸ்டர் அப்படி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா என்ன இருந்தாலும் அவங்க அடிச்சு அடிக்கலாமா, மத்தவங்க அடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பையன் நம்ம அந்த மாதிரி அடி வாங்கி வளர்ந்தோமே அப்படி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அழுக தாழ்வு இல்லை, கண்ண தண்ணியாக வருது. இப்படி அநியாயமா வழி போடுறான்னு சொல்லிட்டு நேரம் நான் எங்க அம்மா கிட்ட போனேன்னா கண்ணு பாத்ரூம்ல போய் அழுதேன். யோசனை கதவு முன்ன மாதிரி எனக்கு கிடைச்சா பாத்ரூம்ல போய் கதவு மூடி அழுகுறேன். நான் இப்படி அழுது கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. நேரம் அப்படியே மனசு கையில் அப்படியே அப்பா எங்கப்பா பார்த்தா என்ன ஆச்சு உங்களுக்கு கண்ணெல்லாம் ரெண்டு கண்ணு சோகுது என்னடா கேட்கிறது. என்னப்பா இந்த மாதிரி சொல்லிட்டான். எங்க அப்பா எனக்கு மேல பயங்கரமான கோவம். என்ன சொன்னாரு, வேலையை தானடா ஏன் சொல்ல உன்னை நம்பாதவன்ட்டு இந்த வேலை செய்யலாம். நான் பெரிய கலெக்டர் பண்ணாங்க பண்ற வேலை ஆஃபீஸ் போய் வேலை சொல்றோன்ன எனக்கு ஓசம் வச்சு அப்பாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எப்படி சொல்லிட்டேன், சார் உங்க வேலையை வாங்க சார், உங்க வேலையை இருக்க நான் வரல இருந்தா நீங்க வந்தது நீங்க ஏன் பேர் சீக்கிரமா அம்பச்சுக்கு போங்க சார் வேலையை வாங்க சார் போடா அப்படின்ட்டு அவன் போடாட்டு போயிட்டு ஈவினிங் வந்து செட்டில்மெண்ட் வரும்போது ஷீட் ஆக பேர் அவங்க ஓச்சல் போட்டு இந்த இதுக்கு வேலை செய்ய காசு அப்படின்னு இருக்கும்போது ரவீந்திரன் உட்காந்துருந்தார். அப்புறம் என்னை கேட்டாரு, எங்க இருக்கு நீ வீடு? நான் ஹவுசிங் போர்டில் இருக்கேன் சார். எங்க இருக்க என்னங்க ஹவுசிங் போர்டில் இருந்தா என்னங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க நீங்க எங்க இருக்குன்னு சொன்னாங்க. சரி நான் பிறந்தது ஹவுசிங் போர்டு நல்ல அவசியம். ஆனால் கத்த நம்ம நல்லா இருந்து நம்ம ஒன்னே இடத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்காக அங்கே விட மாட்டார் ஆண்டவர், உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஹவுசிங் போர்டில் இருக்கு சார், ஹவுசிங் போர்டில் இருக்கியா சார், இப்போ வேலை விட்டு போகிறேன் என்ன பண்ண போறேன் என்ன சார் ஆக்சுவலாக போய் என்ன ஒரு ஸ்டீல் சாமான் வித்துட்டு இருந்தார் ரோடோட ஸ்டீல் சாமான் வைக்கணும், இல்லை கட்டப்படி எடுத்துருந்தோம் ரோட்டில் கட்டப்படி எடுத்துக்கணும், கொளுத்து வேலை செய்யணும், வெயிட்டு வேலை செய்யணும், ஏதோ ஒரு வேலை செய்யணும். ஆனால் வேலை செய்ய இருக்க மாட்டேன், வேலை செய்யணும் வேலை செய்யணும் உழைக்கணும். எந்த வேலையும் வேலை செய்து சம்பாதிச்சு நம்ம சாப்பிடணும் வீட்டுக்கு போகணும். அதுதான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு வயதான் வேலை செய்யணும். யார் கையும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம உழைக்கணும். அப்படியே அந்த அப்போது தோசை நின்ன உடனே 5 ரூபா கூலிக்கு போயிட்டு வேலை செய்யணும், வேலை செய்யணும். இன்னைக்கு வேலை செய்யணும் பசங்க நான் எதுவும் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னோம். வேலை செய்யணும், வேலை செய்து அம்மா அப்பா காப்பாற்று வேலை செய்து பொட்டாட்டி காப்பாற்று வேலை செய்து இந்த காலத்தை விஷயம் கேட்கும் போதே ஒண்ணு வேலை செய்யணும். ஏன்னா அவரை காப்பாற்றணும் எங்க போய் ஆக்சிடென்ட் தெரியல. ஒண்ணு நீ தான் ஊழியம் செய்யப்பா உன்ன டிசைன் பண்ணிட்டு ஊழியத்தை சேர்த்துக்கிறப்ப ஊழியம் செய்ய மாட்டான். வேலை செய்து ஒரு ஊழியம் செய்வாரா அவர் சம்பாதிச்சு ஒரு போட்டு ஊழியம் நடத்தணும். இது ஊழியம் இதெல்லாம் நல்ல மனைவி உண்மையாக கொடுத்துருக்கிற வேலை செய்யறத கத்திர சோதனை பண்ணுங்க. நீ காசு எனக்கு தேவையில்லை நீ வச்சுக்கோ அப்படி சொல்லணும். கட்ஸ் அதாங்க எங்க கட்ஸ் எல்லாம் கட்ஸ் கையில போயிருக்கு போலாம். அப்போ அவர் சொன்னாரு, ஏப்பா இப்போதான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சுக்க கம்ப்யூட்டர் கம்பெனி நீங்க வந்துருக்குற நீங்க போய் இந்த மாதிரிலாம் செய்யற நல்ல உனக்கு எதிர்காலம் இருக்கலாம். தாழ்ந்து போ சார். நான் சார் நீ என்ன போய் சொல்றான் தாழ்ந்து போ ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னா இந்த ஸ்ரீலர் டைம் ஆச்சு வீட்டுக்கு போகணும். நீங்க போங்க காசு பிரச்சனை இல்லை இருக்கு 4 பேர் வளர்த்து போங்க. அப்பா சொன்ன போய் என்கிட்ட மன்னிக்க சார் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க உங்க தேர்த்திக்கப்பா நான் பண்றது தேர்த்திட்டு அடுத்த கால பெங்களூர் போற தலைவர் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போறேங்க. இது மாதிரி 5 மாடி ஒரு வீடு லிப்ட்ல வந்தா எனக்கு ரொம்ப டைட்லா பெருமை தான் அப்படின்னு நினைக்கூடாது சொல்லிட்டு படி ஏறி
குடிச்சு வாங்க போய் பெல் அடிச்சா ஓட நம்ம தருகிறாங்க. என்னடா வேலை விட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. நீங்க மேடம் முதல்ல ஐயா எங்க சாருங்க இஸ் கான்ரா இப்பதான் லிஃப்ட்ல போறாரு. எங்க போறாரு? பெங்களூர் போறாரு. ஐயோ திரும்ப படிக்கல ஏறின இறங்கி வந்து அதான் லிஃப்ட்ல எங்க அப்படின்னாரு. ஒன்னா லிஃப்ட் தந்து சாரி சார் நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்தியா? வந்தேன் சார். குடிச்சியா? குடிச்சேன் சார். இதான் நான் எதிர்பார்த்தேன். ஓ வேலைக்கு போயிட்டார். அம்மாட்ட சாமி இருக்கு வாங்கி ஆஃபீஸ் தந்து பார்த்து போயிடுறேன். செய்யாத தப்ப செய்துன்னு சொல்லி குடிக்காத காஃபி குடிச்சுன்னு சொல்லி சரி தாழ்ந்து போய் வேலை செய்த பாருங்க. அந்த ஆஃபீஸ் பாய் கம்பெனில தான் வெளியே வரும்போது சீனியர் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக வெளியே வருவாங்க. அன்னைக்கு தேர்த்துங்க வார்த்தை சொல்லி நம்ம தேர்த்து நம்மளை தேர்த்திக்கலாம். ஊதாரியை சுத்தத்தை காட்டிடலாம். கூட தாவீது அவனை தேர்த்தி அவன் என்ன பண்ணான்? ஆசிரியப்பட்டான். ரெண்டாவது பாருங்க, இன்னொரு வருஷம் சொல்றாங்க. அந்த நம்ம தேர்ந்தது மாத்திரம் இந்த 6 மாசம் உங்களுக்கு போட்டு விட்டுருங்க. உங்க இன்னைக்கு தேர்றீங்க மகப்பேர் சொல்லுங்க. இன்னைக்கு தேர்றீங்க, கவலைப்படாதீங்க. இன்னும் 6 மாசம் இருக்கு. உங்களுக்கு அடுத்த மாசமே உங்களுக்கு என்ன இருக்கு? நல்ல காரியம் இருக்கு. கர்த்தர் கிருபை தருவார். எதெல்லாம் உங்களுக்கு போச்சோ அதான் திரும்பி ரெட்டத்தனையா வரும். நான் அடிக்கடி சொல்றேன், சாத்தா பறிச்சானா கர்த்தர் ரெண்டா தருவாரு. மனுஷன் பறிச்சானா நம்ம கிட்ட ஆண்டு தந்து பல ஆசீர்வாதம் அநேக அனுப்புறவங்களா மாத்துறாங்க. எது ஒன்று டிசைட் பண்ணிங்க. சாத்தான் பறிச்சானா ரெட்டத்தனையா தருவாரு. ரெட்டத்தனையா தந்து 10 இல்லாத வரவெல்லாம் நம்ம கொடுப்போம். அப்படின்னா சரி 3 ஆயிடுச்சு. மனுஷன் பறிச்சானா நம்ம போய் எல்லாத்தையும் திருப்பி கொள்வோம். வந்தது நம்ம என்ன பண்றது தெரியாம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? அனுப்பிட்டே இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக பாருங்க, கிருபை அவரு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கிருபை கொண்டு தேர்ந்தது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு அவர் கிருபை ஆண்டவர் நடத்தான. 143ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வாசிங்க. அதிகாலையில் ஒரு கிருபையை கேட்க பண்ணோம், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ரெண்டாவதாக சொல்றாங்க 143 பக்கம் 759 அதுல 8ஆம் வசனத்துல அழகா சொல்றாங்க. அவர் சொல்ற ஒரு வார்த்தை, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணோம், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ரெண்டாவது உனக்கு தெரிஞ்சிருக்கோம், கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்தணும். அப்போ அந்த கிருபை உங்களை நடத்தணும்னா கிருபைன்னு சொல்லிட்டு காலையில அந்த கிருபை கேட்கப்படுறது இல்லை. கிருபை தான் கிடைக்காது. இன்னைக்கு சில காலையில எத்தனை மணிக்கலாம்? 10 மணிக்கு காலையிலயா பொழுது முடிச்சா தெரியல இல்ல. அதிகாலையில கத்தரை தேவை ஒரு பழக்கம். நான் சொல்றேன், உண்மையா ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை சந்தித்த பிள்ளைகளுக்கு கர்த்தரை ஒரு நேரம் கொடுத்துருக்காரு. இந்த நேரத்துல என்னை தேடி அதை நீங்க கேட்கணும். ஆண்டவர்கிட்ட இதுக்கு நீங்க கேட்கணும். கேளு, ஆண்டவரே நான் என்ன நேரத்துல உங்களை தேடுறப்பா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நேரம் தருவார். ஒரு சிலர் 3 மணிக்கு தருவாரு. 3 மணிக்கு தருவதில் கர்த்தர் பெரிய ஊழியக்காரர் வைப்பாங்க. ஒரு சிலர் 4 மணிக்கு தருவாரு. நாங்கள் என்ன மாதிரி சாதாரண ஒரு ஊழியக்காரர் ஆசிரியப்பாங்க. சிலர் 5 மணிக்கு தருவாரு. என்ன நேரம் காலையிலே கேளுங்க. அந்த ஆண்டு சமயத்து காலையில எழுந்து தனிப்பட்ட வேலை முதல் நீ கொண்டாடப்படுத்த ஜபம் பண்ணுங்க. அதனுடைய காலையில கிருபை காணப்பா, இந்த கிருபையை கேட்க பண்ணப்பா, இந்த கிருபையை காண பண்ணப்பா, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யப்பா சொல்லி அந்த ஜபத்திலே அவர் சொல்ற பாருங்க, அந்த அதிகாலையில் வந்து கிருபையை கேட்க பண்ணும், உண்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பி, முடித்துல என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆத்துமா சரீரத்தில் இல்லை, ஆத்துமா. இந்த ஆத்துமா மாத்திரம் கர்த்தருக்குள்ள பலனா இருக்க மாட்டான். இந்த ஆத்துமா மீட்பரை சந்திக்க மாட்டாங்க. எப்படி பலனா இருப்பீங்க? இந்த ஆத்துமா திருப்தி, இந்த ஆத்துமா திருப்தி இருந்துச்சுன்னா உலகம் எதுக்கு திருப்தி படுறாங்க. ஸோ ஆத்துமா கர்த்தர், அதனால கர்த்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தம்முடைய ஆத்துமாவுக்கு பலனை வருத்தத்தை அவர் காண்பார்னு சொல்றார். காலையில் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. கிருபையை கேட்டு கிருபையை படி நடத்துக்குமான்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நடத்துவார். ஆமே, காலையில் ஜெபிக்கிற ஒரு மனிதன்
நிச்சயமா கர்த்தர் என்ன நடத்தும். நீ உண்மையா காலையில ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்க ஆத்மா அவரை நம்பி இருக்கும், அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். நீங்க அவரை உயர்த்தும் போது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த கிருபை வேணும். காலையில நீ கிருபை வேணும். அதான் சொல்றேன். நைட்ல நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டு ஊழியக்காரர் சொன்னாரு, நைட்டு நான் டீ சாப்பிட போவோம், கூப்பிட்டுங்களா? டீ சாப்பிடும் போது நைட்டை கூப்பிட்டீங்களா? கவனிங்க, நான் படுத்துருவேன். ஏன்னா காலையில எழுந்துக்கணும். இந்த நைட் பிஸ்னஸே கிடையாது. செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு நைட் நாங்கள் ப்ரே பண்ணுறது, அது காலையில் நாங்கள் படுத்து 2 மணி ஆகிடும். ஸோ அப்போ ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கணும். அதான் அதுவே நைட்டு ஜெபிக்கணும். நம்ம பிசாசெல்லாம் உணர்த்துக்கு கொள்றதுக்கு நல்ல நம்ம அபிஷேகத்துக்கு ஜெபம் வேணும். ஸோ கால ஜெபத்தை விடவே கூடாது. நீங்கள் ஜெபித்தீங்கன்னா இந்த கிருபை என்ன பண்ணணும், அவங்களை நடக்கும். என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவன் வாயில சொல்லுவார்கள். அப்ப சொல்லுங்க, யார் நடத்துறாங்க? கிருபை என்னை நடத்துது. இதுக்கு எக்ஸாம்பிள் தாவீது தான். தன்னுடைய தகப்பன் தாயும் கொண்டு ராஜா கேட்டாரு, கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார் அறிய மட்டும் நீ அவளை பார்த்துக்கணும். அப்போ அவருக்கு தெரியும் கர்த்தர் நடத்துவாரு. அதான் எழுதுறாரு, காலையில அவருடைய கிருபை என்னை நடத்துகிறது. ரெண்டாவதாக நம்ம நடத்துறது கிருபை. படிக்கிறதுக்கு முன்னாடி காலையில இருந்து ஜெபம் கிருபை கேட்கணும். அதுவே நல்லா நடத்துங்க. வேலையில கிருபை, குடும்ப நடத்துங்க. எந்த ஆனாலும் காலையில நீங்க தனியா இருக்கிறாரா, நீ ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் குடும்பமா ஹஸ்பண்ட் பண்ணுங்க. ஜெபத்தை செலவிட்டு கிருபை, அந்த கிருபையை பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சங்கீதம் 138 மூணாவதாக சங்கீதம் முடிச்சத சங்கீதம் 138ல நீங்க 8ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அது சொல்லுவோம். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. மூணாவதுங்க, கர்த்தர் எனக்காக யாவுமே செய்து முடிப்பார். அவ்வளவுதான். கர்த்தாவுடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த கர்த்தர் சொல்லி என்னங்க இது எதுவும் நடக்கல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா அவருடைய கிருபையை மேல வச்ச கிருபையை நெகிழ விட மாட்டார், மற்ற சிரிக்கிற மாதிரி விட மாட்டார். எனக்காக செய்வார். அதான் விசுவாசம். எப்போ நான் ஜெபிச்சிருக்கிறேன், கர்த்தர் நடத்துகிறார், ஆகினால நான் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்க வேண்டும். அதனால சொல்லியிருக்கிற செய்வாரோ மாட்டாரோ தெரியல அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஒரு போதெல்லாம் பண்ணாதீங்க. விசுவாசத்துல தளர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார். நான் இப்படிதான் விளக்கா சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எப்போ கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டாக இருப்பேன். அப்போ அவங்க நீ அமைதியாக இருக்க, எதுவுமே செய்ய மாட்டேற, உனக்கு என்ன பொறுப்பே இல்லையா? நான் சொன்னேன், கர்த்தரே அமைதியா இருக்கு. யார் அமைதியா இருக்கா? கர்த்தர் அமைதியா இருக்கு. நீ யாரு, நான் யாரு? எனக்காக யாரும் செய்து முடிக்கிற கர்த்தர். அவர் செய்வார். அவர் செய்யணும். அவர் செய்யணும், நான் போய் செய்யணும் வச்சுக்கோ, அப்புறம் வேற மாதிரி. அதனால அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டா யாரும் அவசரப்பட முடியாது. அப்போது சொல்லுவேன், கர்த்தர் செய்திருப்பார். நீ சும்மா இரு. ஆண்டவர் நீ அமர்ந்தது, நீ சும்மா இரு, நீ காத்து, நான் கிரி செய்வேன், நான் யுத்தம் பண்ணுவேன், நான் பேசுவேன், நான் கூட வருவேன். அவரு பார்த்துப்பாரு. அவர் பார்க்க இருக்காரு, பார்த்தா இருக்காரு, அவர் செய்யாது. அவர் பார்த்துட்டு தான் இருந்தாரு. தாவீதை தூஷிக்கும் போது தாவீதை சொல்றாங்க, செத்த நாய்ங்க, நீங்க ராஜா, செத்த நாய் உங்களை தூஷிக்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்க. தலைவன் ஐயோ சும்மா இருக்கப்பா. கர்த்தர் என்ன பண்றாரு? தூஷிக்க விட்டாரு. என்ன பண்ண கேட்டுதா? அப்படியே சிறுமையை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணணும்? என்ன உயர்த்துவார். ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்படிதான் நம்ம இருக்கணும். அவன் சொல்றான், சொன்னா நான் என்னால இதுக்கு மேல சொல்ல முடியாது, நீ வேற சும்மா இருக்க, நான் ரத்தம் பாருங்க அப்படியே இதெல்லாம் பண்ணாதீங்க. இன்னைக்கு என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. அம்மாங்க தான் ரொம்ப கோவப்படுறாங்க. வயசானவங்க விசுவாசிகளுக்கு கோவம் வரக்கூடாது, ப்ரெஷரே வரக்கூடாது. ப்ரெஷர் வரக்கூடாது, சுகர் வரக்கூடாது, பிபி வரக்கூடாது,
இந்த ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வரவே கூடாது, வரவே கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, ஏன் வராதுன்னா, அப்ப ஆண்டவர் சமூகத்தை ஃபுல்லா கை தட்டி பாட்டு பண்ணோம்னா ஹார்ட்ல கிளியர் ஆயிடும். கை தட்டுறது ஒரு வைத்தியமா? நம்ம ஆண்டவர் பாருங்க, கை தட்டுறது நல்ல கை தட்டி பாட வைக்கிற வாயில சத்தமா பாடணும், சத்தமா பாடணும், எல்லாம் கிளியர் ஆயிடும். லங்ஸ் ப்ராப்ளம் வராது, கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் வராது. நல்ல தண்ணி நீங்க பண்ணலாம். என்ன பாருங்க, அதிக தண்ணி குடிக்கிற பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கோபமா, எனக்கு கோபம், எனக்கு மாமை இல்லை, எனக்கு சூடு இல்லை, எனக்கு சொரணை இல்லை அப்படின்னா, ஆமா எனக்கு ரோஷம் இல்லை, ஆமா இல்லைங்க, அதுதான் பேசினா பேசி போட்டோம். அவன் முன்னாடி உங்களை உயர்த்துவாராமே, வாய் அப்படியே வாய மூட வச்சுருவார், அப்படி உயர்த்துவார், கர்த்தர் செய்வார். அதனால கர்த்தர் பார்க்கிறார். தாவீது சொல்லிட்டான், அவர் எனக்காக அவன் செய்து கொடுத்தார், ஆண்டவர் அவனுக்காக அவன் செய்து கொடுத்தார். ஆமே. அதனால வாழ்க்கை இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு அந்த போல்டு நிச்சயம் இருக்கும். எனக்கா கர்த்தர் செய்யாம செய்து முடிப்பார். என் மேல என்ன, அவர் செய்வார். அவர் அது காலத்தை எல்லாத்தையும் நேர்த்தியே செய்கிறார். அதனால இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாம் அவர் தான் செய்தாரு, இனிமேல் என் வாழ்க்கையில அவர் தான் செய்ய போறாரு. அதனால இங்க பாரு, கர்த்தர் என்ன செய்யறாரு, நான் என்ன பண்றேன், கர்த்தர் அமைதியாக இருக்கு. அவர்கிட்ட ஒன்னே ஒன்று மாசம், ஆண்டவரே உங்க நாமம் தூஷிக்கப்படுறதுப்பா, உங்க நாமத்தை கிண்டல் பண்றதுப்பா, கர்த்தாவே நீங்களே பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி அமைதியா ஆண்டவர் என்ன பண்ணலாம், வசனத்தை வச்சு மடக்கலாம். ஆண்டவர் வசனத்தை வச்சு மடக்கணுங்க. சிலதான் ஆண்டவர் இருக்கிறாரு, எவ்வளவுதான் பொறுமையா இருக்கா அப்படின்னு பார்ப்பாரு. நீங்க என்ன பண்ணுங்க, வசனத்தை வச்சு பேசணும். தாவீது எவ்வளவு அழகா சொல்றது பாருங்க, கர்த்தாவே உங்களுடைய கிருபையை நிகழ விடாதீங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, மற்றவங்க பேச விடாதீங்க, மற்றவங்க பேசி அப்படியே விளையாட விடாதீங்க, உங்க கிருபையை அது பந்து மாதிரி போக விடாதீங்கப்பா, அது பார்த்த நீங்க எனக்காக யாரையும் செய்து முடிவீங்கப்பா. அப்படி அவங்களோட வசனத்தை வச்சு மடக்கும். எந்த காரணம் வசனப்படி ஆண்டவரே செய்யுங்கப்பா, ஆண்டவரே இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் செய்வார். ஆமே. சகல பிரஸ்தாபத்துக்காக நம்முடைய வார்த்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். சொல்லுவார், நீ 3 காரியங்களை கர்த்தர் நம்மளோட பேசுவார். அந்த கிருபை கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் கிருபை எட்டு சொல்லுவார்கள். நீங்க இருந்து ஒரு தீர்மானம் 6 மாசம் முடிச்சுட்டீங்க. இந்த 6 மாசத்துல இருந்து எப்படி இருக்கீங்க? பாஸ்டர் சொன்னார், வாட் ஐ ஆம் பை தி கிரேஸ் ஆஃப் காட். நான் இருக்கிற மன்னமாக இருக்கிற நான் அல்ல, தேவனுடைய கிருபை. கிருபை, அந்த கிருபை என்ன பண்ணா உங்களுக்கு வழி நடத்தும். அந்த முதல்ல அந்த கிருபை தேற்றும். 4 மாசம் இருக்க எல்லாம் மறந்துங்க, புதிய உள்ள போகிறீங்க. நீ நைட் கூட காலைல கண்ணை திறந்தோம்னா ஆளுக்கு வருவோம், கண்ணை திறந்தோம்னா தேவ ஆளுக்கு பரலோக ஆளுக்கு போவோம், அதுக்கு அழுத்தமா இருக்கும். பயப்படாதீங்க, ஹாப்பியா இருக்கேன். 2வது கிருபை வழி நடத்தும். எப்போ ஜெபிக்கும் போது உங்களுக்கு வழி நடத்தி கிருபை. 3வது அந்த கிருபை என்ன பண்ணும், உங்களுக்காக யாரும் செய்து முடிக்கும். ஏது ஜாம முடிக்கலாம், என் டைம் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாரும் சொல்ல ஏது சொல்லுவோம், ஆண்டவரே ஏன் முடிச்சோம், ஆண்டவரே அந்த 6 மாசம் அந்த கிருபைக்காக சோத்துறப்பா, ஆண்டவரே உங்களுக்கு சோத்துறப்பா, இயேசுவே உங்களுக்கு சோத்துறப்பா, ஆண்டவரே உங்களுக்கு சோத்துறப்பா. இனிமே வாயில கிருபை வரட்டும்ப்பா, வாயில கிருபையே வரட்டும். ஆண்டவரே கிருபப்பா கிருபப்பான்னு சொல்லுங்க, கிருபப்பா ஓ கிருபாண்டவரே சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அல்ல, என் தேவன் அல்ல,
ஆனால் இனி வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். ஆண்டவர் தேற்றிக் கொள்ளுங்க, இந்த வைரத்தை கிருபை தருவார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்காக எதை செய்து முடிப்பார், கிருபை தருவார். ஹல்லேலூயா. சொல்லுமா, கிருபை 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 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், சொல்ல கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது சொல்வார்கள். சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தரை பயப்படுறீங்களா? சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கிருபை கை தட்டி பெற்றுக்கொள்வோம். ஊராமலா காணாமா உங்கள் ஆவியானவர், கிருபை ஆவியானவர், உங்கள் ஆவியானவர், அவர் கிருபை ஆவியானவர், அவர் கிருபை கொண்டு பேசுங்க, அவரை உங்கள் கிருபை கொண்டு வழிநடத்துவார். ஓ ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக யாரை செய்து முடிப்பார். ஒரு அம்மாவை சாக்காத்தா 4 மாதம் நடத்தி உங்களை கேட்டு இனி வருகிற மாதங்களை அவர் நடத்துவார். ஓ அன்பிற்குரியவர்களே, பிதாவே, இயேசு நாமத்திலே கூடிய நேரம் முதல் இன்னொட்டமான கர்த்தர் கிருபையால் எங்களோடு இருந்து பாடல் புதிய ஆராதனை கர்த்தருக்கு கொடுத்து சாட்சிகள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு எங்களோட பேசின எல்லாத்தையும் சோதரம் எல்லாம் கிருபையாக பாஸ்டர் சாஸ்திரியா சொன்னது போல ஆண்டவரே, ஜீவனை பார்க்கிறோம் இந்த கிருபை மேலானது. உங்க ஜீவனமா கிருபை வேணாய் என்னிடத்துல வந்தார், நான் சொல்வேன் கிருபை வேணும் என்று சொன்னாரப்பா. அப்படியாப்பட்ட வசந்தவானுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே காணப்படுகிறோம். நாங்களும் சொல்லுகிறோம், ஜீவனம் பார்க்கிறோம் இந்த கிருபை மேலானதாப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதும், இந்த கல்வியில் கிருபை கிடைத்தால் போதும், இந்த கிருபை எங்களை தேர்ச்சி பண்ணால் போதும். அப்படியானவரே, கிருபை எங்களை வழிநடத்தட்டும், கிருபை எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கணும். அந்த கர்த்தராகிய கிருபையாக இயேசு கிறிஸ்து இங்கு வந்த ஒவ்வொருவரையும் கிருபையாய் ஆசீர்வதிப்பீராக, கிருபையாய் கேட்பீராக, கிருபையாய் வழிநடத்துவீராக, கிருபையாய் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாமமாக கர்த்தரே என்னோடு வசசாமி நாமமாக கர்த்தரே கர்த்தர் செய்வார். அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தமும் கர்த்தரை வருகிறது இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் கிருபைகளோடு கூட இருப்பதாக. ஆமென். டிபிஎஸ் இருக்குது, யாரும் பேசாதீங்க. பிள்ளைகளுக்கு கடைசி